அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. நகரத்து கதைக்கு முடிவு. புதிய கதைக்களத்தில் கார்த்திகை தீபம் ஆக்ஷன் அண்ணா வருவாரா? ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல். இச்சீரியலில் தீபாவுக்கு நேரும் அவமானம். கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட். ரியாவுடன் ஆனந்துக்கு கல்யாணம், தீபாவுக்கு நேரும் அவமானம் என கார்த்திகை தீபம் சீரியல். அதாவது கார்த்திக் தர்மலிங்கம் மாமா குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம், அதனால தான் இங்க கூட்டி வந்ததாக சொல்கிறான். இதைத் தொடர்ந்து மறுபக்கம் அரியா ஆனந்திடம் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கே. அதாவது கார்த்திக் தர்மலிங்கம் மாமா குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம், அதனால தான் இங்க கூட்டி வந்ததாக சொல்கிறான். இதைத் தொடர்ந்து மறுபக்கம் அரியா ஆனந்திடம் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கி, உங்களுக்கு எனக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் கல்யாணம் என்று சொல்கிறாள். அண்ணன் தங்கை ஏன் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்று கேட்க, இல்லை நாளைக்கு மீனாட்சிக்கும் எனக்கும் கல்யாண நாள், அதனால என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்று சொல்ல ரியா ஆனந்தை மூளைச்சலவை செய்ய அவன் கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்கிறான். மறுபக்கம் மீனாட்சி மற்றும் தீபா என இருவரும் கிச்சனில் சமைத்து கொண்டிருக்க, அங்கு வரும் ராஜேஸ்வரி திட்டம் போட்டுதான் உங்க அப்பா அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, ஒன்றும் இல்லாத குடும்பம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தான் இங்கு வந்து இருக்கீங்க என்று அவமானப்படுத்தி பேச, தீபா தேவையில்லாம பேசாதீங்க என்று சொல்கிறாள். ஜானகி மற்றும் மைதிலி இதை கேட்டு வருத்தப்படுகின்றனர். மீனாட்சி, சாக்கடையில் கல் எறிஞ்சா அது நம்ம மேலதான் மீண்டும் வரும், நீ வா என்று தீபாவை அழைத்து செல்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது இனிவரும் எபிசோடுகளில் தெரிய வரும். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் தீபாவை வேனில் கச்சேரிக்கு அழைத்து செல்ல சக்தி முடிவெடுத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது ரூபஸ்ரீ ஒருவனை ஏற்பாடு செய்து கார்த்திக் போல் நடித்து ஆசிரமத்தில் இருப்பவர்களை நம்ப வைத்து தீபாவை கடத்த திட்டமிடுகிறாள். அவனும் ஆசிரமத்துக்கு வந்து கார்த்திக் போல் நடித்து எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி செய்கிறான். அப்போது அவன் ஓவர் ஆக்டிங் செய்ய ரூபஸ்ரீ பதறுகிறாள். இருந்தாலும் அவன் கார்த்திக் போல் நடித்து அனைவரையும் நம்ப வைத்தாலும் இறுதி நொடியில் அங்கு வரும் சக்தி இது கார்த்திக் இல்லை என்பதை கண்டுபிடிக்க ரூபஸ்ரீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறாள். பிறகு ஆசிரமத்தில் இருந்து கச்சேரிக்கு கிளம்ப தயாராகின்றனர். அடுத்து அபிராமி வீட்டில் எல்லாரும் கச்சேரிக்கு கிளம்பும் நேரத்தில் மீனாட்சி தீபா வணங்கும் முருகன் சிலையையும் எடுத்து செல்லலாம் என்று சொல்லி பூஜை செய்து எடுத்து வருகிறார். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த சிலை உடைய அனைவரும் பதட்டம் அடைகின்றனர். இருந்தாலும் எதுவும் தப்பாக நடக்காது என்ற நம்பிக்கையுடன் கிளம்பி வருகின்றனர். ரூபஸ்ரீ ஐஸ்வர்யாவை சந்தித்து திட்டம் தோல்வியில் முடிந்ததை சொல்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஆசிரமத்தில் இருப்பவர்கள் தீபாவை வேனில் அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்ய, இன்னொரு பக்கம் துங்கா தீபா எப்படியும் கச்சேரிக்கு வருவா, அவளை எப்படியாவது கடத்தி இந்த கச்சேரியில் பாடவிடாமல் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். மறுபக்கம் கார்த்திக் வீட்டில் தர்மலிங்கம் இறந்த சோகத்தில் இருக்க அவனுக்கு ஆறுதல் சொல்லும் அபிராமி, இந்த கச்சேரி நல்லபடியாக நடக்கணும், தீபா கச்சேரிக்கு வரணும் என்று கடவுளிடம் வேண்டுகிறாள். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா எப்படியாவது போலீசிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாள். அதே நேரத்தில் ரூபஸ்ரீ ஐஸ்வர்யாவுடன் கூட்டிச் சேர்ந்து போட்ட திட்டத்தின்படி ஆசிரமத்துக்கு வந்து எனக்கு கார்த்திக் சீரை தெரியும் என்று சொல்லி தீபாவை சந்திக்க முயற்சி செய்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.